இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டம் கூடுச்சு இன்னைக்கு. அதில் ஆளுநர் உரை எப்பவுமே இருக்கும். அதுக்காக ஆளுநரும் வராரு. வந்த சில நிமிடங்களில் திரும்புகிறார். அதாவது தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையை வாசிக்கலை அவர். அதான் இவங்க சொல்கிறது. உடனே திரும்புகிறாரு. அப்புறம் உரையை ஏன் புறக்கணிக்கிறேன், அதை ஏன் உடனே நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை சில காரணங்களை சொல்கிறாங்க. மைக் ஆஃப் பண்ணப்படுது ஆளுநர் உரையின் பொழுது. அப்புறம் உண்மைக்கு மாறான தகவல்கள் அதில் இருக்குது. அந்த உரையில் மக்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படுது. இப்போ முதலீடுகள் குறித்து சரியான தகவல் அதில் இல்லை, தவறான தகவல் இருக்குது. வெளிநாடு முதலீடுகள் தொழில் முதலீடுகள் தவறான தகவல்கள் அதில் இருக்குது. பாலியல் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, அது ஒரு குற்றச்சாட்டு. போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குங்கிறாரு. அதுமாதிரி தான் சொல்கிறாரு. தலித் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொந்தரவு, இந்த மாதிரி அதையும் சொல்லியிருக்கிறாரு. 20,000 பேர் ஒரு ஆண்டில் தற்கொலை பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலையின் தலைநகரம் என்று குறிப்பிடப்படுது. இதுக்கெல்லாம் ஒரு உரையில் இல்லை. கல்வி தரத்தில் தொடர்ச்சியான சரிவு இருக்குங்கிறார். கல்வி தரத்தில் இந்த மாநிலத்தில் தொடர் சரிவு இருக்குது அப்படிங்கிறாரு. உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படலை, அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. இதுமாதிரி 13 குற்றச்சாட்டுகள் சொல்கிறார். இது தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கு. அவர் முதல் குற்றச்சாட்டே அதுதான். முதல்லையும் பாடணும், கடைசியும் பாடணும் அப்படிங்கிறார். நல்ல ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில். இந்த ஆளுநர் உரை ஒவ்வொரு வருடமும் நடக்கும்போது, இது 3வது முறை நம்முடைய கவர்னர் வெளியில போயிருக்கு. இந்த 3வது முறை போகின்ற இந்த கால இடைவெளி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான, நீங்க தொலைக்காட்சிகள்ல நடக்கக்கூடிய விவாத மேடையில் இருக்கக்கூடிய அரசியல் ப்ரொசீஜர் கூட ஒரு பண்பட்ட கவர்னர் தமிழ்நாடு அசம்பிளிக்குள்ள நடத்தல என்பதை இந்த 3 வருஷத்துல அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுக்கடுக்கா நீங்க அந்த வரிசையா அந்த 2 பக்க அறிக்கை, ஆளுநர் மாளிகையினுடைய 2 பக்க அறிக்கையை சொல்லிட்டீங்க. இந்த அறிக்கையை அப்படியே நீங்க நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வருடைய பேட்டியை அப்படியே கம்பேர் பண்ணீங்கனாலே தெரியும். அதிமுக யாருடைய மவுத் வாய்ஸ் அல்லது கவர்னர் யாருடைய மவுத் வாய்ஸ். அவர் சொல்லி இருக்கிறதுல தேசிய கீதம்ன்ற சப்ஜெக்டை தவிர, அதாவது உரை ஆரம்பிக்கின்ற போது தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடுவதும் நிறைவில் தேசிய கீதம் பாடுவதும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றினுடைய தொடர் நடவடிக்கைகள். அது அதிமுக பீரியடிலும் நடந்தது, திமுக பீரியட்லையும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேசிய கீதம், அதுக்கப்புறம் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்பவே அப்பா சொல்லிட்டாரு, மைக் ஆஃப் செய்யப்படலை. மைக் ஆஃப் ஆயிருந்ததுன்னா ஆன் பண்ணுன்னு சொல்றது 2 நிமிஷம் ஆகுமா? வேணும்னே மைக் ஆஃப் பண்ணிட்டா கோவிச்சுட்டு வெளில போயிடுவீங்களா? அது என்ன மாமியார் வீட்டுக்கு போனவுடனே முதல் காப்பி கொடுக்கலன்னு சொன்னா மருமகன் எந்திரிச்சு போற சப்ஜெக்ட் ஆயிடுது. சமூகத்தை நேசிக்கின்ற ஆட்சியாளர்களை மதிக்கக்கூடிய கவர்னர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது சர்க்காரியா கமிஷன்ல சொல்லியிருக்கிறான் 2 பேராகிராஃப்ல. அதை ஒன்று கூட ஃபாலோ பண்ணாத ஒரே கவர்னர் யாருன்னா இவர் தான். இந்த 3 ஆண்டுகளிலும் பழைய 2 விஷயத்தை விட்டுருங்க, இப்ப நீங்க கணக்கில் எடுத்துக்கங்க. இப்ப அவர் சொல்லி இருக்கிறது, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இத்தனை பேர் பெண்கள் மீதான அந்த வன்புணர்வு வழக்குகளில் தமிழகம் முதலில் இருக்கிறது. அது உண்மையா? இவர் சார்ந்து இருக்கக்கூடிய, இவர் அரசியலில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி, நம்முடைய வேண்டுகோளை என்னன்னா, நீ கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீ ஒரு பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராகவோ மாநிலத்தினுடைய செயல்பாட்டாளராகவோ செயல்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில தான் நாம இருக்கிறோம். ஆனால் ஒரு கவர்னர் இதை கேட்கக்கூடாது என்று நாம சொல்லல, சட்டம் சொல்லுது.
கவர்னர் பதவியில் உட்கார்ந்துட்டு நீ இதை கேள்வி கேட்காத. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வருவதற்காக கேட்கக்கூடிய கேள்வி சரியானது. திமுக அதுக்கு கரெக்டா பதில் சொல்லும். இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டுட்டீங்கன்றதுனால நக்கீரன் வாசகர்களுக்கு நியாயமான NCRB நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் கிரைம் பிரான்ச் 2023, 24, 25 அதனுடைய பிகரை நீங்க வெப்சைட்ல போனீங்கனாலே எடுக்கலாம். யார் முதல்ல இருக்கா? மகாராஷ்டிரா. ரெண்டாவது யார் இருக்கா? தமிழ்நாடு. ரெண்டாவது தமிழ்நாடு இருப்பதில் இவங்க சொல்லி இருக்கக்கூடிய பெண்கள் சப்ஜெக்ட்ல வழக்குகள் எத்தனை? அபியூஸ் ஆஃப் விமன் லெஸ் தென் 11%. 9 மாநிலங்கள் இந்த 11% விட மேல இருக்கு. ஆனா மொத்த குற்றப்பட்டியல்ல மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது தமிழ்நாடு. அதுல குடும்ப வழக்குகள் இருக்கு பாருங்க. கொலை, முன்விரோத தாக்குதல்கள், அதுல வர்ற வழக்குகள் எல்லாம் சேர்ந்து 2 செக்ஷன்ல கூட்டினீங்கன்னா 47%. அப்போ பொய்யான விவரங்களை தேசிய குற்ற காப்பகம் வெளியிட்டிருக்கா அல்லது எந்த அடிப்படையில் கவர்னர் முதலில் தமிழ்நாடு இருக்கிறது பெண்கள் பின்னணியில பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் சொல்றாரு? இது அதிமுக சொல்லக்கூடிய தேர்தல் யுக்தி போல கவர்னர் உரைய நீங்க வெளியில போய் மொத்தம் உள்ள இருந்தது 5 நிமிஷம். உள்ள வந்து அந்த உள்ள வரவேற்பு அதுக்குள்ள வராரு, 5 நிமிஷம் கழிச்சு வெளியே போயிடுறாரு. அவைலபிலிட்டி 5 மினிட்ஸ். போன கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல 2 பக்க அறிக்கை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. அப்போ ஏற்கனவே கவர்னர் மாளிகை இந்த வெளிநடப்பை திட்டமிட்டு இருக்கிறது. திட்டமிட்ட வாரி உள்ளே வந்து இதை ஒரு அரசியலாக்கி இருக்கிறது. நீங்க கேட்ட அந்த பெண்கள் சப்ஜெக்டுக்கு இது பரவலா. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு? முதலீடுகள் ஈர்ப்பு என்று தமிழ்நாடு சொல்லி இருப்பது பேப்பர்ல இருக்கு, நிஜத்துல இல்ல. TRP தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர், மத்திய தொழில் அமைச்சகம் ஏற்றுக்கொண்டுள்ள தொழில் வளர்ச்சி, முதலீடு மற்றும் நடந்து கொண்டிருப்பவை அப்படின்ற ஒரு ஹெட்ல தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்று ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கிறது. அது பொய்யா அல்லது இவர்கள் சொல்லி இருக்கிற இந்த சப்ஜெக்டை நீங்க பொய் என்று சொல்வதற்கான ஆதாரம் என்ன? 3, MSME என்பது சிறு தொழில் மூலதனம். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய ஆட்கள். அந்த ஆட்களுடைய வளர்ச்சியை கடந்த 9 வருடங்களாக 12 வருஷமா பிஜேபி ஆட்சி செய்கிறது. முதல் 3 வருஷத்துல MSME மேல தாக்குதல் இல்ல. 9 ஆண்டுகளாக தொடர் தாக்குதலால் இந்த பணியை விட்டு வெளியே போனவங்க மும்பை, மகாராஷ்டிரா, சண்டிகர், தமிழ்நாடு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். இந்த MSME போனவங்க 72%. 56,875 அந்த நிறுவனங்கள் மூடப்பட்டது. எதனால? மத்திய அரசு வெளிநாடுகளோடு கொண்டிருக்கக்கூடிய வரி கொள்கையில் ஏற்பட்ட தொடர் சரிவின் காரணமாக, ஏற்ற இறக்கம் காரணமாக இல்ல, தொடர் சரிவின் காரணமாக. அப்ப தொடர் சரிவின் காரணமாக MSME என்பது நசிவரைஞ்சு போன சூழ்நிலையில அந்த அப்பத்துக்கு குரங்கு அழுவுற மாதிரி MSMEக்காக கவர்னர் அழுவுறார். அல்லது வில்லன் கதாநாயகி காட்டுற அந்த கொடூர தன்மையை மறைக்க முயற்சிக்கக்கூடிய வேலையை வில்லன் அரசு என்பது பிஜேபி. இந்த திருப்பூர்ல இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க. அதுல கலந்துக்காதது அதிமுகவும் பிஜேபியும் மட்டும். பிஜேபி இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு இன்னைய வரைக்கும் பதில் சொல்லல. கடந்த 10 நாள்ல MSMEல ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க வரி கொள்கையின் காரணமா என்ன நடந்தது என்பதை தெரிந்திருக்க வேண்டியவர் கவர்னர். கவர்னருக்கு தெரியுமா? தெரியாது. அவர் 2வது தமிழிசை மாதிரி அறிக்கை விடுறார். தமிழிசை அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே. அவங்க ஒரு முன்னாள் கவர்னர். நான் தெலுங்கானாவில் கவர்னராக இருந்த போது இப்படி இருந்தது, சில திருத்தங்கள் செய்தோம். எந்த திருத்தம், எப்படி செஞ்சீங்க? நான் இப்ப அந்த கவர்னருடைய அந்த பேச்சை பார்த்ததுக்கு அப்புறம் தெலுங்கானா சப்ஜெக்டை போய் பார்க்கும்போது
அதில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களில் உள்ள தன்மைகள் மாற்றப்படலாம். 6852 இல்லைங்க, 7345 அது திருத்தப்படலாம். பாலிசி லெவல்ல தெலுங்கானாவில் என்ன திருத்தப்பட்டது? சரி, பாலிசி லெவல்ல அந்த தேசிய கீதம் அங்கேயே வலியுறுத்தப்படல. வந்தே மாதரமும் தேசிய கீதமும் கோயில் சப்ஜெக்டும் பிஜேபி கடைபிடிக்கக்கூடிய வெளி அரசியல், சட்டசபைக்குள்ளேயோ நாடாளுமன்றத்திற்குள்ளேயோ அதை பேசுவதற்கு சட்ட விதிமுறைகள் உண்டு. அதை அவர் செய்யல. சரி, எம்எஸ்எம்இல இன்னைக்கு தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்கு? நீங்க இந்திய அரசின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை சுமந்து கொண்டு அதில் சில முன்னேற்றத்தை தமிழ்நாடு அரசு, ஏற்கனவே கடன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதை சுமந்து கொண்டு எம்எஸ்எம்இ உயிர் போகாம பாதுகாக்கிறது. 4வது கல்வி. கல்வியில நீங்க இவ்வளோ கண்ணீர் வடிக்கும் போது நம்மளுக்கு அந்த கல்வி கொள்கையில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு தர வேண்டிய 13,875 கோடி ரூபாயை தர வேண்டும் என்று தங்கம் தென்னரசு போய் டெல்லியில பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நியூ இயர்ல 2026 நீ அதை கொடுக்க வேண்டும், பிப்ரவரி 1 நீ அறிவிக்கக்கூடிய அந்த பிப்ரவரி பட்ஜெட்ல இது எனக்கு வரணும்னு சொல்லி இருக்கிறோமே, அந்த அறிக்கையை கவர்னர் படிச்சாரா இல்லையா? அப்ப இந்த மாணவர்களுக்கு கல்வியில கல்வி தரத்துல அவங்களுக்கு +2 நாலேஜ் இல்ல, 12வது படிக்கிறவனுக்கு ஒன்னும் தெரியல. சரி, அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடம் எந்த இடத்துல நீங்க டெஸ்ட் பண்ணீங்க? உங்களுக்கு 9 மாநிலத்துல 1000 பள்ளிக்கூடங்களை ஒரு ஆசிரியர் கூட இல்லாம ஒவ்வொரு வருஷமும் மூடிய விவரங்கள் என்ன? அப்பவும் இதே கவர்னர் வெளியில போய் ஒரு இடத்துல பேசும்போது தமிழ்நாட்டில் மூடப்படுகின்ற பள்ளிக்கூடம் 26 ஒரு அறிக்கை விட்டாரு. அதுல நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதுக்கப்புறம் திருத்தப்பட்ட அந்த புள்ளி விவரத்தை விட்டு வெளியிட்டாரு. தமிழ்நாட்டில் இதுவரை எந்த பள்ளிக்கூடமும் மூடப்படவில்லை. எல்லா சிரமங்களையும் கையிலே வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு கல்விக்கு நீங்க நிதியை சுருக்கினாலும் காலை உணவு திட்டம் உட்பட கம்ப்யூட்டர் உட்பட அமுலாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை பார்த்து கை நீட்டுவதற்கு கவர்னருக்கு எங்க ஆதாரம் கிடைச்சது? சரி, இந்த ஜனாதிபதியும் நீங்களும் சேர்ந்து வைஸ் சான்சலர் நியமனம் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் தேவையான அந்த பைல பெண்டிங்கே வச்சுட்டு அதுல நிர்வாகம் நல்லா நடக்கலன்னு சொன்னா எப்படி? அது கொடுக்க வேண்டிய மூலதனத்தை நீங்க வீட்டுல வச்சு பூட்டிக்குவீங்க. இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது பொருள் எங்கன்னு காணான்னு கேட்டீங்கன்னா இது கண்ணாமூச்சி விளையாட்டா இந்திய அரசியல் என்பது? இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு வடநாட்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அடிமை அரசியல் ஒத்துக்கலாம். இந்த சைட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருள் சார்ந்த அறிவு சார்ந்த தென்னிந்திய அரசியல் செயல்பாட்டாளர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறது கோயில் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறது அந்த சில இடங்களில் ஸ்பெஷல் ஆபீசர். எது தடையாக இருக்கிறது? நீங்க தேர்தல் நடந்து மேயர், சேர்மன், நகரசபை, மாநகரம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடக்காத இடங்களில் வரிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையை உடைப்பதற்கு, அவங்களுக்கு தேவையான அந்த நிதியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடையாக இருப்பது உள்ளாட்சித்துறை ஒன்றிய நிர்வாகம். நீங்க KN நேருடைய போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் கொடுத்த அறிக்கையை கவர்னர் படிச்சுட்டு காசு வாங்கி கொடுத்திருந்தாருன்னா அது கரெக்ட். அவர் அதுல என்ன கேட்டிருக்காரு? இந்த பீரியட் முடியும் போது இப்ப தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சி ஆட்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த பீரியட் முடியும் போதாவது இப்படிப்பட்ட காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது தமிழ்நாடு அரசு. அதை பரிசீலிக்க வேண்டியது ஒன்றிய அரசு. அதுக்கான நிதியை தொடர்ந்து ஸ்பெஷல் ஆபீசர்கிட்ட கொடுக்க வேண்டியது அவங்க வேலை. ஆனா ஸ்பெஷல் ஆபீசர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று இந்த கன்னியாகுமரி சைட்ல இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்களுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவருடைய சில கோயில் நடவடிக்கைகளுக்கு ஆதரவான அறிக்கை தான் அது. அதனால இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ள கவர்னர் போய் வெளிநடப்பு செஞ்சதுல திமுக எடுத்திருக்கக்கூடிய நல்ல முடிவு என்னன்னா, ஆட்டுக்கு தாடி தேவையில்லை. அண்ணா சொன்னது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதை நோக்கி நாம் பயணிப்போம் சொல்லிட்டார் தமிழ்நாடு அரசு. அந்த தமிழ் ஆளுநர் உரை என்பதே நமக்கு தேவையில்லை. தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய சட்ட பணிகளை, செயல்பாட்டு விஷயங்களை ஏற்றுக்கொண்டு
அதில் உள்ள குறைகள் இருந்தால் உள்ளே பேசுவதுதான் கவர்னருடைய வேலையாக இருந்திருக்க முடியும். ஒன்றிய அரசுக்கு விசுவாசத்தை காட்டுவதற்காக பிஜேபியில் நான் இப்படி செயல்படுகிறேன் பாருங்கள் கவர்னராக இருந்து கொண்டே என்று இவரை போன்றவர்கள் செயல்படுவது என்பது பெடரலிசத்திற்கு, ஒன்றிய அரசும் மாநில அரசும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த செயல்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கை. மாநில நிர்வாகத்தில் அவர் ஓவரா தலையிடுவது என்பது அத்துமீறிய செயல். ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. புதிய தீர்மானம் போட்டு கவர்னர் உரை என்பதே நமக்கு தேவையில்லை என்ற நிலையில மறுபடியும் அந்த தமிழ்தாய் வாழ்த்தோட நம்முடைய ப்ரொசீஜரை கொண்டு போறது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. குற்றம் சொல்லுபவர்கள் நமக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய நிதியை வாங்கி தந்தாங்கன்னா நாம அவங்கள வரவேற்கலாம். இவங்க சொன்ன எல்லா சப்ஜெக்ட்லயுமே புள்ளி விவரங்கள் நாம் இருந்து எடுக்கல, ஒன்றிய அரசு சொல்லி இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் எடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய அறிக்கை புள்ளி விவரங்கள் இல்லை. அப்படி புள்ளி விவரங்கள் இல்லாம பொதுவாக அறிக்கை விடுவது என்பது ஆரோக்கியமான அரசியல் இல்ல. கவர்னருடைய நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றுதான் நாம் கருத வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர், சபாநாயகரும் தமிழ்நாடு அரசும் தான் அரசியல் அமைப்பை மீறுகிறார்கள். தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்படுகிறது. தேசிய கீதம் இசைக்கவே ஆளுநர் போராட வேண்டியது இருக்கிறது. பிற மாநிலங்களில் தேசிய கீதத்துடன் கூட்டம் தொடங்குவதை கூறிதான் ஆளுநர் இந்த கோரிக்கையை வைக்கிறார். இந்த செயல் இன்று நடைபெற்று இருப்பது வருத்தமா இருக்கு. தேசிய கீதத்தை ஒத்துக்கொள்வதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்தாய் வாழ்த்தை பாடலை பாடக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை, குறைத்தும் மதிப்பிடவில்லை. ஆளுநரின் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்லாம் சொல்லல. தமிழ்தாய் வாழ்த்தும் பாடட்டும், தேசிய கீதமும் பாடட்டும், அவர் விருப்பப்படி நடந்தா என்ன? குடும்பத்துல ஒரு மனைவி ஒரு துணைவி, மனைவி துணைவியும் ஒரு கார்ல போவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று ஒரு குடும்பத்துல யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அந்த மாநிலத்தில் அப்படி நடந்ததுங்க. இந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாநிலத்தில் தேசிய கீதம் என்பது அதிமுக பேரில் நடந்ததா? திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழகத்தை ஆண்டு கொண்ட இதுவரைக்கும் உள்ள சர்க்கார் தமிழ்தாய் வாழ்த்தும் கடைசியில தேசிய கீதமும் இதுதானே நம்முடைய அரசு நிகழ்ச்சியினுடைய மரபு. அதுல எனக்கு தான் தேசிய கீதத்து மேல பாசம் அதிகம்னு காட்ட வேண்டிய தேவை ஆர்.என். ரவிக்கு எங்க வந்தது? இவர் வேலை செஞ்ச மேகாலயாவில் தேசிய கீதம் பாடியதா? தமிழிசை சவுந்தரராஜன் கொஞ்சம் பதில் சொல்லுங்க பாப்போம். இவர் இருந்த செயல்பட்ட இடத்துல மேகாலயாவில் இவர் கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்டல்ல விட்டு அவருடைய குடியிருப்பை விட்டு அவரை வெளியே தூக்கி போட்டாங்க பாருங்க. அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த பிரச்சனைக்காக அங்க போர்க்கொடி தூக்கினார்? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முறை என்னவோ அந்த முறை வரை கடைபிடிக்கப்படுகிறதுன்னு சபாநாயகர் சொல்றாரு. சபாநாயகரோ முதலமைச்சரோ போனா போதும் ஏற்றுக்கிற விஷயம் இது இல்ல. மாநிலத்தினுடைய தனித்தன்மையோடு செயல்படுகின்ற தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே என்பதுதான் கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவர்னர் சார்பா ஒரு 30 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அந்த 30 எம்எல்ஏ உள்ள கேட்கறாங்கன்னா கேள்வி, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி அது மாற்றம் அடைஞ்சா அது ஜனநாயகம். நான் இந்த ஊருக்கு வெளிமாநிலத்தில இருந்து கவர்னரா வந்துக்கிறேன், நான் சொல்றேன் நீ தேசிய கீதத்தை அதுல போடுன்னு சொன்னா அப்படியெல்லாம் மாத்துறது மரபு இல்லை. ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் தெரியாதவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள்ன்றதுக்கு 2 உதாரணம். ஒன்னு நம்ம ஆர்.என். ரவி, 2 நம்ம அம்மா தமிழிசை சவுந்தரராஜன். இவங்க முட்டு கொடுக்கறது எந்த பிஜேபி தலைவரும் முட்டு கொடுக்காம இந்த அம்மா முட்டு கொடுக்கிறது நான் அந்த அரசியலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கவர்னருக்கு வக்காலத்து வாங்குற வேலை என்பது சட்ட ரீதியான அணுகுமுறை இல்லை. நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு கிடையாது. நமக்கும் அவங்களுக்கும் சட்ட நெறிமுறைகளின் அமுலாக்கம் தான். நாம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண முடியும். மைக் ஆஃப் ஆயிருக்குன்னா மைக்கை போடுங்கன்னு சொன்னா போட போறாங்க. நான் போகும்போதே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்றது தான் முதல் அந்த கவர்னருடைய அந்த ரிப்ளைனுடைய முதல் குற்றச்சாட்டே. எங்கேயாவது ஒரு கவர்னர் எழுதலாமா? அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ல ஒரு பவரை ஆன் பண்ண முடியாதா மைக்குக்கு? அது அப்படித்தானே செயல்பட்டு இருக்கணும். அந்த ஒண்ணுக்கு மட்டும் மீதி எல்லாம் நீங்க விவாதம் பண்ணி வெளிநடப்பு பண்ணியிருந்தா இட் இஸ் குட். இதெல்லாம் போய் நீங்க அங்க எழுதுறீங்க. எங்க அப்பா அம்மாவனை சிங்கண்டான்னு சொல்லி கவர்னர் மாளிகைக்கு போய் எழுதுறீங்க. அப்பா அம்மாவன் சிங்கம் சொல்லி உள்ளேயே சொல்லணும். உங்களுக்கு தான் போதிய பாதுகாப்போடு தானே உள்ள வரீங்க, ஏன் அதை சொல்லல? அதனால முட்டு கொடுக்கின்ற தமிழிசை
மரபு மீறிய சப்ஜெக்டுக்கு முட்டு கொடுக்க கூடாது. தேசிய கீதம் முதலில் பாடுவது தமிழ்நாடு மரபு அல்ல, ஆகவே பாடவில்லை, அவ்வளவுதான். 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். மதுராந்தகம் அருகில் அந்த பாஜக கூட்டணி அந்த கூட்டம் நடக்க இருக்கு. முன்னதாக எடப்பாடி பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதிமுக தேர்தல் அறிக்கை. அதில் முதல் முறையாக சொல்கிறார். இன்னும் நிறையா தேர்தல் வாக்குறுதிலாம் இருக்குது. இது முதல் தடவையாக சொல்கிறார். ஒரு 5 வாக்குறுதிகள். மகளிர் உரிமை தொகை அப்படின்னு திமுக அரசு தொடங்குச்சுல்ல, அதை அவர் குல விளக்கு திட்டம்னு சொல்லிட்டு அதை 2000 ரூபாய் மாற்றி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் உள்ள மாதிரி. அப்புறம் நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணம் கிடையாது பயணிக்கிறதுக்கு, அது ஒன்று. அப்புறம் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக அந்த ஒன்றிய அரசு சொல்லுது, நாங்கள் 150 நாட்களாக உயர்த்த வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 5 வாக்குறுதிகள். கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் அந்த பட்டியலின மக்களுக்கு. அதுபோல் நகர்ப்புறத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் அவங்கள வைப்போம். அந்த மக்களுக்கு ஒரு திருமணம், ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமணம் ஆகிறவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி தரப்படும். இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக அவ்வளோ அவசரமாக கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு, மெகா கூட்டணினாரு. அதில் ஒன்றும் பெருசாக ஒரு முன்னேற்றம் தெரியவில்லை. கூட்டணி இறுதி முடிவுக்கு வரல. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது தேதிலாம் அறிவித்ததுக்கப்புறம் கூட்டணிலாம் இறுதி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு பரபரப்பாக வெளியிடுவாங்க, நல்லாயிருக்கும். மாநாடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு பெரிய கூட்டத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாடு அரசு இப்போ எடுத்திருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை நம்ம எப்படியாவது பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்பதன் மூலம், பிஜேபி கையில் இருக்கிறதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடலாம் என்கின்ற முதல் கணிப்பு அவருக்கு ஃபெயிலாகி போச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் கர்ஜித்த விதமும் தற்போது அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த சலுகைகளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலிஸ்ட் மெசேஜ் இன் தமிழ்நாடு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய அடுக்குமாடு குடியிருப்பில் மக்களை குடி வைப்பேன், ஏழைகளை அடுக்குமாடி குடியிருப்பில் அமர வைப்பது என் லட்சியம்ன்றார். அது இவர் லட்சியம் இல்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்று எம்ஜிஆர் பாடுவதற்கு முன்பே அந்த 3 எழுத்துக்கு அண்ணா என்பவர் தான் பெரிய பேர். அந்த அண்ணா சொன்னது தான் வீட்டு வசதி வாரிய திட்டம். குடிசையில் இருப்பவர்கள் அபார்ட்மெண்ட்ல முதல்ல குடி அமைச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய அண்ணாவுக்கு சொந்தமானது அந்த குடியமர்வு திட்டம். அதுல பிற்காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன அரசியல் பண்ணாங்கன்றத நீங்க நம்மளுக்கு மதுசூதனன் அவர்கள் மறைஞ்சிட்டாரா, இருக்காரான்னு தெரியல எனக்கு. மதுசூதனனுடைய வரலாறை படிச்சீங்கனாலே தெரியும். சென்னையில் வீட்டு வசதி வாரியத்தில் அதிமுக கடைபிடித்த கொள்கையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி தகராறுகள், அதுலதான் உங்களுக்கு பல ஆட்கள் அதிமுக இருந்து திமுக வர்றதும் திமுக இருந்து அதிமுகவுக்கு போனதும் நடந்தது. அது அந்த டீட்டெயிலுக்குள்ள அந்த அரசியலுக்குள்ள போகலைன்னாலும் முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய 2 விஷயத்தை எடுத்துக்கங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் முடிவு கொடுப்பதின் மூலம் பெண்களின் கண்ணீரை துடைக்க முடியுமா? இந்த அறிக்கை விட்டது முதல்ல எடப்பாடி பழனிசாமி தான். 2வது, இலவச பஸ் என்று பெண்களை நீங்கள் குடியமர்த்துவதன் மூலம், அவர்களை அப்படி பயணம் செய்ய வைப்பதன் மூலம் ஏற்கனவே 1 லட்சம் சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய பெண்கள் கூட இதை பயணித்துக் கொள்வார்கள். இதன் மூலம் அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஜானா காலியாகிவிடும். 3, ஆசிரியர்கள் போராட்டம். இந்த போராட்டங்கள் என்பது தேவையில்லாதது. நிறைய காசு அவங்களுக்கு தான் நம்ம அள்ளி கொடுக்கிறோம். ஆகவே இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாய் தான் இப்போ உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? குல மகள் திட்டம் 2000 ஆண்களுக்கும் இலவசம். அப்ப உங்களுக்கு எது தாக்கமாயிருக்கு? இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கான வாக்குகளை திமுகவுக்கு மாற்றி இருக்கிறது என்ற அந்த சிந்தனையில் 2000 கொடுத்தா நமக்கு வருமா என்று நூல் விட்டு பார்த்திருக்காங்க. 2வது, போக்குவரத்து கழகங்கள் பெண்களுக்கு நீங்க அந்த இலவச இதை கொடுக்கும் போது இவர் இப்படி கொடுப்பதன் மூலம் நஷ்டமாகும் போக்குவரத்து கழகங்கள்னு ஒரு அறிக்கை விட்டாரு. அப்ப போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கிறாங்க,
ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எத்தனை பேர் அப்படி பயணிக்கிறார்கள் என்ற டீடைல்ஸை எடுத்து அந்த குவார்ட்டருக்கு ஆன போக்குவரத்து கழகத்திற்கான பணத்தை தமிழ்நாடு அரசு எதுவரை கொடுத்திருக்கிறது என்ற விவரத்தை வெளியிட்டாங்க. இந்த விவரத்தெல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் வாயை மூடிட்டு அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தார். இப்ப அந்த ஸ்கீம்ல நம்ம போனாதான் நமக்கு லாபம். அதனால ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இப்ப நீங்க யாருமே பஸ்ஸுக்கு காசு எடுத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே பிரியா போலான்னு சொன்னா இப்ப தமிழ்நாடு கடன்ல மூழ்காதா? 2 ஸ்கீம்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தில் திமுக அடைந்த வெற்றியை இப்படி அறிவிப்பதன் மூலம் அதிமுகவுக்கு மாற்ற முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமியை பேச வைத்திருப்பது தொடர்ந்து திமுக அரசு கடைசி 5 நாட்களில் செட்டில் பண்ண விஷயங்கள். தூய்மை பணியாளர் திட்டம், போராடுகின்ற அந்த ஆசிரியர்களுக்கான அந்த 2500 ரூபாய் சேர்த்து 15,000 ரூபாய் என்ற சம்பள உயர்வு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு ஈக்குவலா அறிவித்த அவர்களுடைய பென்ஷன் திட்டம், தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசு எந்தென்ன பிரச்சனைகள் பெண்டிங்ல இருக்குதோ, செவிலியர் பிரச்சனை உட்பட 1000 பேராக அவர்களை நிரந்தரப்படுத்துதல் உட்பட எல்லாவற்றையும் அவர்கள் செய்தது இவங்களுக்கு வேற வழி இல்லாம அப்படி அறிவிக்க தோன்ற ஒரு முயற்சிக்கு போயிருக்கிறாங்க. இது மக்கள் இன்னைக்கு ஆங்கில நாளிதழ்கள் நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பாப்புலிஸ்ட் மெசேஜ் என்பது ஒரு அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறிவிக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி. அதுல உடனடியா நடைமுறைப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதையாவது செய்கிறார்களா என்று பார்த்தால் தமிழ்நாடு மட்டும்தான் அதுல முன்னேறி இருக்கிறது. வடக்கு பகுதியில 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஓட்டு வாங்கி யார் யாருக்கெல்லாம் 10,000 ரூபாய் போயிருக்குன்னு பார்த்தா பெண்களுக்கு பதிலாக ஆண்களுக்கு போயிருக்கு. சில அது போனதாக வரவு வைக்கப்பட்டது. அதுல 10,000 கோடி ரூபாய் ஊழல் என்பது நடந்திருக்கு. அதனால இவர் அறிவிச்சிருக்கக்கூடியது ஒரு ஆளை பார்த்து இப்படி சொல்ல வேண்டிய 2வது இக்கட்டான நிலைமைக்கு அதிமுக வந்திருக்கிறது. இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நம்புவது சரியானது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த கடனுக்கு எவ்வளவு நாம சுமந்துகிட்டு இருக்கிறோம் என்ற ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு விட்டு இருக்கிறது. அதிமுக இதை செய்யுதுன்னு சொன்னா தமிழ்நாடு அது பொருளாதாரத்துல எக்கானமியில போயிடும், பொருளாதாரத்துல சீர்குலைந்து போயிடும். ஆகவே இது தேர்தல் அறிவிப்பாக இருக்குமே ஒழிய, ஒரு போட்டி அறிவிப்பாக இருக்குமே ஒழிய, எதிர்பார்த்த கூட்டணி இந்த அதிமுக கூட்டணிக்கு வரும் என்ற அவருடைய எதிர்பார்ப்பு இப்படி அறிவிக்க செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 23ஆம் தேதி இவர் அந்த மோடியை போய் பார்த்ததுக்கு அப்புறம், மோடி கிட்டையும் இவர் பேசுறதுக்கு அப்புறம் பல்வேறு விதமான அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைய நிலையில் தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவுக்கு திருப்தி மனப்பான்மையில் தான் தமிழக வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்ற நிஜம் இந்த அறிவிப்பை அதிமுக செய்ய சொல்லி இருக்கிறது என்பதுதான் நம்ம கணிப்பு. இதை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தல் முடிவை பார்த்திருப்பீங்க. தாக்கரே சகோதரர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. மண்ணின் மைந்தர்களுக்கு தான் இடம் வேணும், மராட்டிய மொழியெல்லாம் அழியுது, ஹிந்தியெல்லாம் துரத்தணும், ஹிந்தியை திணிக்க முயன்றவங்களை காலால் எட்டி உதைப்பேன், மொழியெல்லாம் எல்லா மொழியும் நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் மராட்டிய மொழி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்தியை திணிக்கிறது தான் வேலையாக இருக்குது அப்படிலாம் கடுமையாக பேசினாங்க. தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்ததா? பாஜகவே முதல் எதிர்பார்த்ததா? மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே அவருக்கும் நம்ம சிவசேனா குரூப்புக்கும் இடையில தான் கூட்டணி. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு இடையில உள்ள அதிகார பகிர்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் மொழி வெறி அங்கே எந்தி வெற்றி பெறவில்லை. மராட்டிய மொழி என்பது அந்த தாக்கரே சகோதரர்கள் கொஞ்சம் லேட்டா இணைஞ்சதுனால வாக்குகள் பிரிந்து பிஜேபி மேல வந்தது. கொஞ்சம் முன்னால தாக்கரே சகோதரர்கள் இணைஞ்சிருந்தாங்கன்னா அல்லது காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பை மகாராஷ்டிராவில் கொடுத்திருந்தாங்கன்னா பிஜேபி வந்திருக்காரு. ஏற்கனவே நம்ம ஹரியானாவில் உள்ள சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வாக்குகளில் எத்தனை சின்ன வாக்குகளில் எத்தனை இடங்களை நாம் இழந்தோம்னு நம்ம வாசகர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்போம். அதே போலத்தான் இங்கே மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமை குறிப்பாக கார்கே சொல்லுவதை மகாராஷ்டிரா காங்கிரஸ் கேட்கவில்லை. காங்கிரஸ் பிஜேபியோடு கூட்டணி வைத்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனாவை வீழ்த்தியது. இது யாருமே எதிர்பாராத யூட்டர்ன். காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய சண்டை. ஆனால் மகாராஷ்டிரா காங்கிரஸ் பதவிக்காக பிஜேபியை கைக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறது, பிஜேபி காங்கிரஸை கைக்குள்ள வைத்திருக்கிறது.
நீங்க இந்திரா காந்தி பீரியட்ல வரைக்கும் கட்சியினுடைய தலைமை சொல்லுவதை கீழே உள்ளவங்க கேட்கணும். அப்படி கேட்கலன்னு சொன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க. மகாராஷ்டிராவுடைய அந்த அரசியலை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ராகுல் காந்தியால முடியவில்லை என்பதுதான். இங்க ஒரு மிகப்பெரிய விவாதம் நாடாளுமன்றத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அந்த விவாதம் நடக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு கம்பெனி ஷோரூம்ல தன்னுடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற தலைவர்களாக இருப்பவர் எப்படி இது செயல்படணும் என்பதுல இன்னும் கொஞ்சம் பக்குவம் ராகுல் காந்திக்கு தேவையானா தேவை. அவர் அதை செய்யல. இங்க பாருங்க, இப்ப இந்த மகாராஷ்டிராவில் 4வது நிலை அவரு 125க்கு மேல, அவங்க 77 80க்கு கிட்ட இவங்க. சரி, உங்க லெவல் எவ்வளவு இருக்குது? ஒரு 60-70 வருமானு பார்த்தா 21 22. அப்போ மராட்டியத்தினுடைய மேன்மையை தடுப்பதற்கான திட்டங்கள் இல்லாத காங்கிரஸாக, பிஜேபியை வீழ்த்துவதற்கு எல்லோரோடும் இணைந்து செயல்படுகின்ற பக்குவம் இல்லாத காங்கிரஸாக மகாராஷ்டிரா செயல்பட்டதனுடைய விளைவு அங்க சிண்டேவினுடைய ஆதரவோட பிஜேபி மேல வந்திருக்கு. அது அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணுதான். இவர்கள் 2 பேரும் கடைசியா சேர்ந்தாலும் ஒன்னும் ஆவாதுன்னு அவங்களுக்கு தெரியும். காங்கிரஸை விலைக்கு வாங்கக்கூடிய முயற்சியில பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்துக்கங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசணும். அவரை தவிர மீது எல்லாரும் பேசுறாங்க. செல்வ பெருந்தகை பேசுவதை யாரும் கேட்பது கிடையாது. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் நியமனம் பாருங்க, அதுல கருத்து வேறுபாடு வருது பாருங்க. அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ்ல நீங்க யார் கூட வேணா போவதுன்றது உங்க உரிமை. பேட்டி கொடுப்பவர் அதிகாரத்தில் உள்ளவர் மட்டும்தான். அகில இந்திய அளவுடைய காங்கிரசுடைய நிர்வாக கமிட்டி கூட்டத்துல மகாராஷ்டிராவுடைய தேர்தல் விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு, தமிழ்நாட்டிலையும் இப்படி பல்வேறு தலைவர்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுவதை பற்றி விவாதித்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் செயல்பட்டு காங்கிரஸ் தன்னுடைய நிலையை மேலே உயர்த்துவதன் மூலம் மட்டும்தான் பிஜேபி போன்ற எல்லா விதத்திலும் விவகாரம் பண்ணக்கூடிய கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை உணர்ந்து செயல்படுவதுதான் பிஜேபியினுடைய வீழ்ச்சியை உறுதி செய்ய முடியும். கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658. ஐயா நல்லக்கண்ணுவின் சிறை வாழ்க்கையையும் அவரது அரசியல் போராட்டங்களையும் தொகுத்து தோழர் சி மகேந்திரன் எழுதிய இந்த புத்தகம் தமிழக அரசியல் வரலாற்றின் உணர்ச்சிகரமான பக்கங்களை நிரப்பியுள்ளது. இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.